ஆடு வளர்ப்பு கோட் ஃபார்மிங் என்பது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாகும். இந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு மிகவும் பிரபலமானது. ஆடு வளர்ப்பின் நன்மைகள்: ஆடுகள் அதிகப்படியாக விலை கிடைக்கும், இறைச்சி, பால், தோல், உரம் போன்றவை. ஆடு விரைவில் பெருகும், 6 மாதம் 8 மாதத்தில் குட்டியிடும். ஆடு பசு, எருமை போல அதிக உணவு தேவையில்லை. புல், இலைகள், தானியம் போன்றவற்றால் வளர்க்கலாம். ஆடு சந்தை தேவை எப்போதும் அதிகம். ஆடு எளிதில் பராமரிக்க முடியும். வளர்க்க ஏற்ற இனங்கள்: சிறுவை ஆடு, சிவன் சம்பல், போயர், போ ஆடுபிளா, பெங்கால் சூரி இன ஆடு. ஜம்மு காஷ்மீர், காஷ்மீர் பஷ்மினா. பராமரிப்பு: சுத்தமான குடியிருப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். தினமும் சுத்தமான தண்ணீர், பச்சை புல் கொடுக்க வேண்டும். காய்ச்சல், குடல் நோய் போன்றவற்றுக்காக காலந்தோறும் தடுப்பூசி போட வேண்டும். சந்தைக்கு அருகில் வளர்த்தால் லாபம் அதிகம். வருமானம்: ஒரு ஆடு சராசரியாக 2 முதல் 3 வரை குட்டி தரும். ஒரு குட்டி 6 முதல் 8 வரை மாதத்தில் விற்க தகுதியானதாக வளரும். பால், இறைச்சி, உரம் மூலமும் நல்ல வருமானம் கிடைக்கும். வலது நோக்கி காட்டும் விரல் சிறிய அளவில் 5 முதல் 10 வரை ஆடுகளுடன் தொடங்கி பின்னர் 50 முதல் 100 வரை ஆடுகள் வரை அதிகரிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஆடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கீழேயுள்ள லிங்கை டச் பண்ணுங்க. காடை வளர்ப்பு குயில் ஃபார்மிங் என்பது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய சிறந்த தொழிலாகும். பறவை அடர் வெள்ளை நிற டிக் சின்னம் காடை வளர்ப்பின் நன்மைகள்: காடை குயில் மிகவும் விரைவாக வளரக்கூடியது. 6 முதல் 7 வரை வாரங்களில் முட்டையிடத் தொடங்கும். குறைந்த இடத்தில் அதிக காடைகளை வளர்க்கலாம். நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். இறைச்சி இரண்டிற்கும் சந்தையில் அதிக தேவை உள்ளது. புரோட்டீன் நிறைந்த காடை முட்டை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. பறவை காடையின் சிறப்பம்சங்கள்: சராசரியாக ஒரு காடை வருடத்திற்கு 250 முதல் 280 வரை முட்டைகள் இடும். காடையின் ஆயுள் 2 முதல் 3 வரை ஆண்டுகள். சிறிய நீல வைரம் வளர்ப்பு முறை: வீடு, கூண்டு, கேஜ் சிஸ்டம். குறைந்த இடத்தில் கூண்டுகளில் வைத்து வளர்க்கலாம். தானியம், உல், சோளம், சுண்டல், பயறிறைச்சி விற்பனை. கூடுதலாக வருமானம் கிடைக்கும். வலது நோக்கி காட்டும் விரல் அதாவது குறைந்த முதலீட்டில் 2 முதல் 3 வரை மாதத்தில் நல்ல லாபம் தரும் தொழில் இது. மேலும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே உள்ள லிங்கை டச் செய்து பாருங்க. மீன் பண்ணையின் இடம் மற்றும் குளம்: மீன் வளர்ப்பதற்கு குளம், பாண்ட் அல்லது தடாகம் தேவை. நண்டு மீன் வகைகள்: கேட்லா ரோஹு, மிரிகல், கெட்லா ரோஹு, மிருகல். பொதுவான இந்திய மீன்கள். உணவு: ஃபீட், இயற்கையான பசுங்கொத்து, அல்கே. புழுக்கள்: தண்ணீர் செடிகள், கூடுதலா ஃபிஷ் ஃபீட், ரவை எண்ணெய் பாலி, சோயா, மக்காச்சோளம் கலவை. வளர்ப்பு முறை: குளத்தில் 1000 மீன் குட்டிகள், ஃபிங்கர்லிங்ஸ், 1 ஏக்கருக்கு விடலாம். 5. நோய் தடுப்பு பாக்டீரியா, பூஞ்சை தொற்றுக்கு நேர்மறை சிகிச்சை. வருமானம்: 1 ஏக்கர் குளத்தில் சுமார் துரமராஜன் மீன்கள் வளர்க்க முடியும். 1 ஏக்கரில் ஆண்டுக்கு RS3 5 லட்சம் வருமானம் பெறலாம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மீன் பண்ணை அமைப்பதை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கை டச் சென்று பாருங்கள். மீன் வளர்ப்பு ஃபிஷ் ஃபார்மிங் அக்வா கல்ச்சர் இன்று மிகவும் லாபகரமான ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. மீன் வளர்ப்பின் லாபம்: 1. குளத்தின் அளவு: 1 ஏக்கர் குளத்தில் 4 முதல் 6000 மீன் குஞ்சுகளை விடலாம். 2. மீன் வகை: ரோஹு, கட்லா, மிருகால், திலாபியா, பன்ஃபிஷ், சிங்கி போன்ற வேகமாக வளரும் மீன்கள் நல்ல வருமானம் தரும். சந்தை விலை: ஒரு கிலோ மீனின் சந்தை விலை RC2 சேர்ந்தது வரை லாபத்தை தீர்மானிக்கும். ஒரு உதாரண கணக்கு: 1 ஏக்கர் குளத்திற்கு குஞ்சுகள் விடுதல்: 5000 மீன் குட்டிகள். RS2 நாணதீவன செலவு சுமார் $60,000 மற்ற செலவுகள்: மருந்து, தொழிலாளர்கள், பராமரிப்பு. $20,000 மொத்த செலவு சுமார் $600 உற்பத்தி. ஒரு ஆண்டில் சுமார் $500 கிலோ மீன் கிடைக்கும். விற்பனை விலை: சராசரியாக $5 கிலோ. ஷரட் $1 நிகர லாபம்.
ஷர்ட் சுமார் ஆர்சின் தீ 50,000 ஆர்சின் நானின் மீனாரன் ஒரு ஏக்கருக்கு ஒரு வருடத்தில். கூடுதல் வருமான வாய்ப்பு மீன் முட்டை சீடு தயாரிப்பு தனியாக விற்கலாம். இதோட முழு வீடியோ பார்க்க நீங்கள் கேட்ட நண்டு கிராப் வளர்ப்பு லாபம் பற்றி விரிவாக சொல்கிறேன். நண்டு வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள்: 1. வளர்ப்பு முறை: கடல் கரையோரம் அல்லது உப்பு நீர் கலந்த பகுதிகளில் பிராக்கிஷ் வாட்டர் நண்டு வளர்ப்பு சிறப்பாக நடக்கிறது. நண்டுகள் வலைகளில் கேஜஸ் அல்லது குளங்களில் பாண்ட்ஸ் வளர்க்கப்படுகின்றன. பொதுவாக மட் கிராப் செலாசெராட்டா வளர்ப்பில் அதிக லாபம் கிடைக்கிறது. 2. செலவு: ஒரு ஏக்கர் கணக்கில் குளம் வளர்ப்பு இடம் அமைத்தல், R குட்டி நண்டு சீட் கிராப்லெட்ஸ், R தீவனம் ஃபிஷ் வேஸ்ட் கிளாம் மீட், R50,000 தீயின், R70,000 தொழிலாளர் பிளஸ் பராமரிப்பு, R50,000 மொத்த செலவு சுமார் 5 லட்சம், R2 லட்சம். 3. வருமானம்: ஒரு ஏக்கரில் சுமார் 2,000 நண்டுகளை வளர்க்கலாம். 4 மாதங்களில் நண்டு இனர்ஜி 1 கிலோ வரை எடையை அடையும். சந்தை விலை R1 கிலோ, ஏற்றுமதிக்கு இன்னும் அதிகம். சராசரியாக 1 ஏக்கர் குளத்திலிருந்து R6 லட்சம் வருமானம் பெறலாம். நிகர லாபம்: மொத்த வருமானம் R6 லட்சம், மொத்த செலவு R1.5, R2 லட்சம். நிகர லாபம் R4 லட்சம், ஒரு சுற்றுக்கு 5 மாதங்களில். நண்டு வளர்ப்பின் நன்மைகள்: அதிக ஏற்றுமதி வாய்ப்பு சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரீஸ். விரைவான வளர்ச்சி 4 மாதங்களில் வருமானம். அதிக சந்தை தேவை, குறிப்பாக ஹோட்டல்களில். சவால்கள்: அதிக நோய் பரவும் அபாயம், நீர்த்தரம் சலினிட்டி, ஆக்சிஜன் சரியாக இருக்க வேண்டும். முதலீடு சற்றே அதிகம். சரியான பராமரிப்புடன் ஒரு ஆண்டில் 2 சுற்றுகள் வளர்க்க முடியும். அதனால் வருடத்திற்கு ஒரு ஏக்கரில் R8 லட்சம் வரை லாபம் கிடைக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணுங்க. மேலும் நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாத்து பண்ணை அறிமுகம். வாத்து வளர்ப்பு மிகவும் குறைந்த செலவில் அதிக லாபத்தை தரக்கூடிய தொழிலாகும். வாத்து வகைகள்: வாத்துகளை 2 வகைகளாக பார்க்கலாம். முட்டை வாத்து காக்கா காம்பெல், காக்கி கேம்பல், இந்தியன் ரன்னர். இறைச்சி வாத்து பேகிங் பீக்கின், மஸ்கோவி. குடியிருப்பு வசதி வாத்து குடிசை காற்றோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு வாத்திற்கு குறைந்தது 3 சதுர அடி இடம் தேவையாகும். அருகில் குளம் அல்லது நீர் தொட்டி இருந்தால் சிறப்பாக வளரும். உணவு அண்ட் பராமரிப்பு: வாத்துகள் தானியங்கள், அரிசி, கோதுமை, மீன்மீல், கீரை, பூச்சிகள் ஆகியவற்றை சாப்பிடும். நாள் ஒன்றுக்கு 100-120 கிராம் தீவனம் தேவையாகும். சிறிய வயதிலிருந்தே சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டும். இனப்பெருக்கம்னு ஆண் வாத்திற்கு 6-8 பெண் வாத்துகளை சேர்த்து வளர்க்கலாம். முட்டைகளை வாத்து அல்லது இன்குபேட்டர் மூலம் குட்டியாக்கலாம். 28 நாட்களில் குஞ்சுகள் வெளிவரும். வியாபார வாய்ப்புகள்: முட்டை விற்பனை: புரதம் நிறைந்த வாத்து முட்டைக்கு நல்ல தேவை. இறைச்சி விற்பனை: வாத்து இறைச்சி சுவை விலை உயர்ந்தது. முயல் வளர்ப்பு என்பது மிகவும் சுலபமாகவும் குறைந்த முதலீட்டிலேயே செய்யக்கூடிய வளர்ப்பு தொழில்களில் ஒன்று. இது இறைச்சி உற்பத்தி, செல்லப்பிராணி தோல் மற்றும் உரம் தயாரிப்பிற்கும் பயன்படுகிறது. முயல் வளர்ப்பின் சிறப்புகள்: முயல் குறைந்த இடத்திலேயே வளர்க்கலாம். முயல் உணவுக்காக புல், காய்கறி, பருப்பு, தானியங்கள் போதுமானது. முயல் விரைவில் இனப்பெருக்கமாகும். ஒரு பெண் முயல் வருடத்திற்கு 6 முதல் 7 வரை தடவை குட்டிகளை ஈன்றிடும். முயல் இறைச்சி கொழுப்பு குறைவானது, சத்தானது. முயல் நோய் பாதிப்பு குறைவு. வளர்க்க ஏற்ற இனங்கள்: நியூசிலாந்து வெள்ளை, நியூசிலாந்து ஒயிட், கலிபோர்னியன், ஆங்கோரா மயிர் உற்பத்திக்காக, சோவியத் சஞ்சிலா. பராமரிப்பு முறைகள்: உணவு: புல், கீரை, காரட், முள்ளங்கி இலை, சோளம், சுண்டல், பருப்பு கழிவுகள். தண்ணீர்: எப்போதும் சுத்தமான நீர் இருக்க வேண்டும். சுத்தம்: கூண்டை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். இனப்பெருக்கம்: 5 முதல் 6 வரை மாதத்தில் சேர்க்கலாம். வருமான வாய்ப்புகள்: இறைச்சி விற்பனை, செல்லப்பிராணி விற்பனை, முயல் தோல், மயிர். வலது நோக்கி காட்டும் விரல் குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாகவே முயல் வளர்ப்பு பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பண்ணை வளர்ப்பு பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கீழேயுள்ள லிங்கை டச் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள்.
பன்றி வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள்: இடம் அண்ட் குடியிருப்பு. பன்றிகள் குளிர்ச்சி மற்றும் காற்றோட்டமுள்ள இடத்தில் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு பன்றிக்கான இடவசதி 80 சதுர அடிகள் போதுமானது. வகைகள்: இந்தியாவில் பன்றிகள் 2 வகையாக உள்ளன. தேசிய டிசி பிரீட்ஸ் சிறிய உடல். வெளிநாட்டு வகைகள் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் விரைவாக வளரும். உணவு: பன்றிகள் அனைத்து விதமான உணவையும் ஆம்னிவோரஸ் சாப்பிடும், முக்கியமாக மக்காச்சோளம். தண்ணீர் எப்போதும் சுத்தமாக கிடைக்க வேண்டும். வளர்ப்பு முறை: பிரீடிங். பெண் பன்றிகள் சோவேடி வருடத்திற்கு 2 தடவைகள் குட்டிகளை பிக்லெட்ஸ் பெறும். குட்டிகள் 6-8 மாதங்களில் விற்பனைக்கு ஏற்ற எடையை 20-80 கிலோ அடையும். நோய் மேலாண்மை: காலந்தோறும் தடுப்பூசி